ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கிராமத்து ஸ்டைலில் எப்படி சிக்கன் குழம்பு செய்யலான்னு பார்க்கலாமா? தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, லவங்கம், அன்னாச்சிப்பூ, இலை இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிடணும். கிராம்பு வந்து நான் 1 கிலோ சிக்கனுக்குனால ஒரு 5 எண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் சிக்கனை நல்லா கழுவி இப்படி மஞ்சள் பொடி போட்டு கழுவி இப்படி எடுத்து வச்சுக்கிடணும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது பாதி தான் எடுப்பேன். இது வந்து இன்னொரு குழம்புக்கு வச்சுருக்கிறேன், அதனால் பாதி தான் எடுப்பேன். அப்புறம் 2 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம். இப்போ வந்து சிக்கனை ஒரு வித்தியாசமான முறையில் இந்த சிக்கன் கிரேவி செய்ய போகிறேன். நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. அடுப்பு ஆன் பண்ணி ஸ்டவ்வை எண்ணெயை காய வச்சுருக்கேன். கழுவி வச்ச சிக்கனை பொரிச்சு எடுக்க போகிறேன். முதல்ல சிக்கனை பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றி பொரிச்சு எடுத்துக்கலாம். இதில் நான் எதுவுமே சேர்க்கல, வெறும் சிக்கனை மஞ்சள் பொடி போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். எப்படி பொரிக்கன்னு பாருங்கள். வெறும் எண்ணெயில் லேசாக தண்ணி வந்து படபடான்னு போகிற அளவுக்கு நல்ல லேசாக பொரிச்சு எடுத்துக்கலாம். ஏன் பொரிச்சு எடுப்போம் அப்படின்னா, இந்த சிக்கன் வந்து இந்த எண்ணெயிலையும் பாதி வந்துடும். அதுக்கப்புறம் இந்த சிக்கன் வந்து குழம்புக்கு வந்து இந்த ஒரு மாதிரி சிராயாக இருக்கும். பிராய்லர் கோழி வந்து எப்போதுமே சிராயாக இருக்கும். அந்த குழம்புல நம்ம சாப்பிட்டோம்னா அது சிராய் இல்லாமல் நாட்டுக்கோழி மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை மாதிரி ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதில் லேசாக உப்பு தூவினாலும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம என்ன செய்யலாம், அது கொஞ்சமாக பொரித்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிடணும். அதுக்கு மேலே 2 பச்சை மிளகாய், அண்டிமாம்பருப்பு, மல்லி இலை, கருவேப்பிலை, புதினா இலை இதெல்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்து போய் மையாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துக்கலாம். இப்படி சிக்கனை நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா எடுத்து வச்சிட்டிங்கன்னா நாட்டுக்கோழி மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த எண்ணெயில் பொரிச்ச இதை வந்து தூர ஊற்ற வேண்டாம், பத்திரமா தூர எடுத்து வச்சுட்டு நம்ம ஆயில் திருப்பி சேர்த்திக்கலாம். இது தண்ணியும் சேர்ந்து கலந்துருக்கும். இல்லை இதிலே நான் பண்ணிக்கிட்டு தான்னாலும் பண்ணிக்கலாம். குழம்ப ஸ்டவ்வை வேறு அடுப்பை தூக்கி ஸ்டவ் ஆன் பண்ணி ஆயில் ஊற்றியாச்சு. நம்ம எடுத்து வச்ச பட்டை, கிராம்பு அந்த இதை போடலாம். அப்புறம் வெங்காயம், பெரிய வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டு கொஞ்சோண்டு லேசாக வதக்கிட்டு சின்ன வெங்காயம் முழுசாக போடலாம். அரைக்கணும் தட்டணும் எதுவுமே வேண்டாம், முழுசாக போடலாம். இதோட கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இது வெங்காயம் வேகிறதுக்குன்னா கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடலாம்.
தக்காளி ஒரு பாதி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். தக்காளி நல்லா வதங்கிட்டு தக்காளி பாதி வதங்கிட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கணும். நல்லா வதக்கணும்னா அப்படி மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அடியில் பிடிக்கும், அதனால் மீடியம் ஃப்ளேமில் வதங்கட்டும். நம்ம அரைச்சிட்டு வந்த பச்சை மிளகா, மல்லி இலை, புதினா இலை, கருவேப்பிலை, அண்டிமாம்பருப்பு இதையும் ஊற்றிக்கலாம். பச்சை வாடை போனதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், குழம்பு தூள் ஒரு 5 ஸ்பூன், இதை கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி மசாலா வடை போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கிறோம். நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்ச எண்ணெய் இருக்குல்ல, அந்த எண்ணெயை கூட ஊற்றிக்கலாம். கறிக்கு பொரிச்சு வச்சோம்னா அந்த எண்ணெயை கூட கொஞ்சோண்டு ஊற்றி கொஞ்சம் தண்ணியை ஊற்றி மூடி போட்டு மசாலா வேகிற அளவுக்கு கொஞ்சம் போடணும். சிக்கனுக்கு தேவையான தண்ணியை எடுத்து நல்லா ஊற்றி மசாலா வாடை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். இப்போயுமே சிக்கனுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். நல்ல மணமாக இருக்குது. இந்த புதினா இலை, மல்லி இலை இதெல்லாம் நல்லா அரைச்சி ஊற்றணும்னு நல்ல ஒரு மணமாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே எண்ணெயில் பொரிச்சு எடுத்ததை இதில் போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு கிளறி விட்டு மூடி வச்சு வேக விடலாம். ஏன்னா சிக்கன் இதிலே பாதி வந்திருக்கும். இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சு, நல்லா இருக்குது, உங்கள் சமையல் நல்லா இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மித்தவங்க ஷேர் பண்ணுங்கள். மேரி மீடியா கிச்சனுன்னு சொல்லி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ஒவ்வொன்றா வரும். பார்க்கவே நல்லா இருக்குது, மணமும் சூப்பராக இருக்குது. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வைப்போம்.
நம்ம கிரேவியாக இருக்கிறதுனால தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். நம்மளுக்கு கிரேவி தேவை, அதாவது தண்ணி எனக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். மூடி போட்டு வேக வைப்போம். ஒரு 10 நிமிஷம் அந்த மசாலையை விட அந்த சிக்கன் வந்து நல்லா வெந்து நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இப்படி செஞ்சு பாருங்கள். சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு சிக்கன் வெந்துட்டு. இப்போ சிக்கனில் வந்து இந்த சிராய்ப்பாக இருக்கான்னு பாருங்கள், இருக்காது. இதே மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி வீட்டில் செஞ்சு பாருங்கள். எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தான் செய்வோம் சிக்கன் குழம்பு. பிராய்லர் கோழி பிடிக்காதவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. நாட்டுக்கோழியெல்லாம் கிலோ 600 ரூபா. அதனால் பிராய்லர் கோழியெல்லாம் விரும்பி சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறவங்க அடிக்கடி சேர்க்க வேண்டாம். எப்போமாவது சேர்த்திங்கன்னா இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போது கடைசியில் ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அடுப்பில் வச்சு ஆயில் ஊற்றணும். தாளிக்க தேவையான ஆயில் தான். கடுகு, உளுந்தம்பருப்பு, ரெண்டு வத்தல், கருவேப்பிலை, இதை கொட்டிடலாம். இது தேவையான மல்லி இலை. குழம்பு ரெடி ஆகிட்டு, சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இப்படி வீட்டில் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய வீடியோலாம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய ஆதரவு தான் எனக்கு முக்கியம். தேங்க்யூ.